जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. வைதிக மத அம்சங்கள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். காந்தர்வ வேதம். இசையால் அன்பும் அமைதியும். வேதாந்தத்திலே எல்லாம் உள்ளத்துக்குள்ளே ஹிருதய குகையில் சாந்தத்தில் ஒடுங்கி விடுவதாக சொல்லியிருக்கிறது. அந்த சாந்தத்திலே சேர்க்கத்தான் சங்கீதம் ஏற்பட்டிருக்கிறது. தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் சங்கீத லட்சியம் சாந்தமே என்னும் உரை பார்க்க, ஷியாமளா என்று சங்கீதமூர்த்தியாக பராசக்தி இருக்கிற போது அவளுடைய உள்ளம் அப்படியே குழைந்திருக்கிறது. மிருதுள ஸ்வாந்தாம், அவள் பரம சாந்தையாக இருக்கிறாள். சாந்தாம் என்று காளிதாசன் நவரத்ன மாலாவில் சொல்கிறார். உள்ள குழைவு என்பது பிரேமை, கருணை. சங்கீதத்தினாலே ஆத்ம சாந்தம் உண்டான பிறகு சகலமும் அந்த ஆத்மாவே என்பதால் எல்லாவற்றிடமும் அன்பு பொங்குவதைத்தான் சாந்தாம், மிருதுள ஸ்வாந்தாம் என்று கவி சொல்கிறார். இந்திரிய இன்பமாயில்லாமல் ஆத்மானந்தத்தில் சேர்ப்பதாலேயே சங்கீதம் இப்படிப்பட்ட பிரேமை உள்ளத்தை உண்டாக்குகிறது. நினைத்து பார்த்தாலே மனம் குளிர்கிறது. அம்பிகை வீணையில் சப்த ஸ்வரங்களையும் மீட்டியபடி அந்த ரீங்காரத்திலேயே சொக்கி பரம சாந்தையாக இருக்கிறாள். அவளுடைய ஹிருதயம் புஷ்பம் மாதிரி மிருதுளமாக ஆகி கருணை மதுவை பொழிகிறது. இதை நினைக்கும் போது பக்தர்களுக்கும் மனம் குழைகிறது. பக்தியும் அன்பும் சாந்தமும் தன்னால் ஏற்படுகின்றன. வர்ணனாதீதமான சாந்தத்தில் ஆனந்தத்தில் முழுகி இருக்கிற சங்கீத அம்பிகை நமக்கும் சாந்தம், ஆனந்தம், அன்பினால் குழைந்த மனம் முதலியவற்றை அனுகிரகிக்கிறாள். சங்கீத மூர்த்தி என்கிற போது அவள் உத்தேசம் பண்ணி, அதாவது டெலிபரேட் ஆக இப்படி செய்கிறாள் என்று தோன்றவில்லை. சப்த ஸ்வரங்களில் ரமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் வீணையை மீட்டுவதாக தெரிகிறது. சரிகம பதனி ரதாம் என்று சப்த ஸ்வரானந்தப்படுபவளாகவே ஸ்லோகத்தில் ஆரம்பித்திருக்கிறது. அவள் அப்படி ஆனந்தப்பட்டால் லோகம் பூரா அவளுக்குள் இருப்பதால் லோகமும் ஆனந்தப்படுகிறது. இப்படி லோகம் ஆனந்தப்படுவதற்காகத்தான், லோகத்தில் ஆனந்தத்தை ஊட்டும் சங்கீத கலைக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தான் சப்த ஸ்வரங்களில் ரசித்து அவளும் ஆனந்திக்கிறாள். இங்கே சரிகம பதனியில் கழிப்பவள் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார் போலவே தியாகையர்வாளும் ஈஸ்வரனை நாததனும் அனிச்சம் கீர்த்தனத்தில் சரிகம பதனி பர சப்தஸ்வர வித்யாலோலம் என்கிறார். நாம் உத்தேசிக்காவிட்டாலும் சப்தஸ்வரத்தில் ஹிருதயம் லயித்து இருந்துவிட்டால் சாந்த ரசம் தானாக உண்டாகிவிடும். சாந்தாம் என்று காளிதாசன் சொன்னதையே தான் தியாகையர் கிருதியில் விமல ஹிருதய என்று சொல்லியிருக்கிறது. விமல ஹிருதயம் என்பது அதில் சாந்தி, பிரேமை இரண்டும் அடங்கியிருப்பதை குறிக்கிறது. அதாவது காளிதாசன் மிருதுல ஸ்வாந்த என்பதில் சொன்ன அன்பும் விமல ஹிருதய என்பதில் வந்துவிடுகிறது. ஸ்வாந்தம் என்றால் ஹிருதயம்தான். சங்கீதத்தால் சாந்தம் வரும். அதே போல சாந்த ரசத்திலே சங்கீதம் தானாக நிறைந்துவிடும். இதனால்தான் சதாசிவ பிரம்மேந்திராள் போன்ற மகா ஞானிகள் கூட பாடியிருக்கிறார்கள். சங்கீதத்துக்காகவே சங்கீதம் அல்லது ஆத்மாவுக்காக சங்கீதம் என்று பாடிக்கொண்டிருந்தால்தான் நிறைந்த சாந்தம் அதிலேயே ஏற்படும். சங்கீதம் அபியசித்தும் அசாந்தமாய் இருக்கிறதே என்றால் மனஸ் வேறு எதையோ ஆசைப்படுகிறது என்று அர்த்தம். சங்கீதத்தை கொண்டு திரவியமோ புகழோ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பூர்ண பலன், அதாவது நிறைந்த சாந்தம் ஏற்படாது. அப்போதும் கூட சில சமயங்களில் சாந்தம் உண்டாகும். தேன் எடுத்தவன் புறங்கையை நக்கிக் கொண்டு ஏதோ கொஞ்சம் ருசி பார்க்கிற மாதிரி பாக்கி தேனை அவன் ரசாஸ்வாதம் பண்ணுவதில்லை. அது கடைக்கு விலைக்கு போகிறது. இப்படி சங்கீதத்தை விலை பண்ணுவது, அதனால் புகழ் எடுப்பது என்கிற போது கூட வித்வான்கள் அவ்வப்போது தன்னை மறந்து பாடுகிறார்கள். நம்மையும் தன்னை மறக்க பண்ணுகிறார்கள்.
இதிலே கொஞ்சம் சாந்தம், சந்தோஷம் அடைகிறோம். தியாகையர் மாதிரி ஹிருதயபூர்வமாக அதிலேயே ஈடுபட்டு வேறு பிரயோஜனம் வேண்டாம் என்று இருந்துவிட்டால் நிறைந்த சாந்தம், பேரானந்தம் எல்லையில்லாமல் கிடைத்துவிடும். நல்ல நாதோபாசகர்களானால் ஹிருதயம் புஷ்பம் போல் மிருதுவாகிவிடும். தியாகையர், கோபாலகிருஷ்ண பாரதி போன்றவர்களிடம் பழகினவர்கள் அவர்களுடைய ஹிருதயம் கருணையோடு மிருதுவாக இருந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கும் உத்தமமான பாகவதர்களிடம் பழகுகிறவர்கள் அவர்களுடைய மென்மையான மனசை பற்றி சொல்கிறார்கள். நாத நாட்டியங்களில் இருந்தே சிருஷ்டியும் முக்தியும். சக்தி சக்தி என்று சொல்லப்படுகிறவளே இப்படி அடங்கின சமுத்திரமாக சாந்தமா இருக்கிறார் போல வேதாந்த சாந்த விசாரமாக இல்லாமல் பிராணசக்தியின் விழிப்பையும் எழுச்சியையும் நமக்குள் பூர்ணமாக ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமே முடிவில் அத்வைத்த சாந்தத்தில் சேர்க்கிற ஒரு மார்க்கம் உண்டு. குண்டலினி யோகம் என்று அதற்கு பெயர். அதை பற்றி சுருக்கமாக சொல்வதானால், முதுகெலும்பின் அடியில் உள்ள மூலாதாரம் என்பதிலிருந்து உச்சந்தலை வரையில் ஒரு முக்கியமான நாடி இருக்கிறது. மூலாதாரத்தில் இருக்கிற பிராண சக்தியை இந்த நாடி மூலம் உச்சந்தலையில் சேர்த்துவிட்டால் அத்வைத்த முக்தி சித்திக்கும். இந்த நாடியில் 6 சக்கரங்கள் இருக்கின்றன. பிராணாயாமம், மந்திரம், தியானம் முதலானவற்றால் எல்லாவற்றுக்கும் கீழே உள்ள மூலாதார சக்கரத்திலிருந்து மேலே உள்ள ஒவ்வொரு சக்கரமாக குண்டலினி என்கிற பிராணசக்தியை ஏற்றி கொண்டு போக வேண்டும். இவற்றில் ஹிருதயத்துக்கு நேரே இருக்கிற சக்கரத்தில் பிராணனையும் மனசையும் நிறுத்தும் போது அங்கே தானாகவே அநாகதமாக ஒலிக்கிற பிரணவ சப்தத்தை கேட்க முடியும். அதனால் இதற்கு அநாகத சக்கரம் என்றே பெயர். ஒவ்வொரு சக்கரத்திலும் சிவசக்தி தம்பதி ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பார்கள். அந்தந்த சக்கரத்தில் அதற்கான ரூபத்தில் பரமேஸ்வர பராசக்திகளை தியானம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை சௌந்தரிய லகரியில் நம் ஆச்சாரியால் சொல்லிக் கொண்டு வரும்போது மூலாதார சக்கரத்தில் அம்பாள், ஈஸ்வரன் 2 பேருமே நடனம் செய்பவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொல்கிறார். குறிப்பு: தவாதாரே மூலே என்று தொடங்கும் 41வது ஸ்லோகம். லாஸ்யம் என்ற பெண்களுக்கான நடனத்தை செய்யும் சமயா என்னும் ரூபத்தில் அம்பாள் இருக்கிறாளாம். நவரச மகா தாண்டவம், தாண்டவம்தான் புருஷர்களின் நடனம் என்று முன்னேயே சொன்னேன். அதை செய்கிற ஆனந்த பைரவர் என்ற மூர்த்தியாக ஈஸ்வரன் இருக்கிறாராம். இங்கே அவர் ஆடுவது ஊழி கூத்து என்ற சம்ஹார நடனம் அல்ல. ஊழியில் அழிந்த லோகத்தை மறுபடி சிருஷ்டி செய்வதற்காகவே தான் ஜனக ஜனனியாக அம்மா அப்பாக்களாக தாங்கள் இருவரும் சகல லோகங்களையும் பெற்றெடுக்க வேண்டும் என்றேதான் இங்கே பரமேஸ்வரனும் பராசக்தியும் நர்த்தனம் செய்கிறார்களாம். தாயின் அன்பு மிளிர்கிற லாஸ்யத்தை அம்பிகையும், தகப்பனாக உலகை அடக்கியாளுவதற்குரிய காம்பீரியம் நிறைந்த தாண்டவத்தை சிவபெருமானும் மூலாதார சக்கரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனந்த பைரவி என்று ஒரு ராகத்தின் பேர் சொல்கிறோமே, இங்கே ஆனந்த பைரவரின் சக்தியாக இருக்கப்பட்ட சமயாதேவியின் இன்னொரு பெயர்தான் அது. நாதம், நடனம் இவற்றிலிருந்தே சிருஷ்டி என்று சொல்வதிலிருந்து இந்த காந்தர்வ வித்யைகளின் பெருமை தெரிகிறது. வைப்ரேஷன்களிலிருந்தே கிரியேஷன், அதாவது அதிர்வுகளிலிருந்தே படைப்பு என்கிற சயின்ஸ் கொள்கையும் இதுவும் ஒன்றுதான். வைப்ரேஷன், அதிர்வு என்பதே ஆட்டம்தானே. சப்தத்தின் பலவிதமான ஆட்டம் சங்கீதம், ரூபத்தின் பலவிதமான ஆட்டம் நாட்டியம். பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம் எல்லாம் சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றன. சின்னதற்கெல்லாம் சின்னதான அணுவுக்குள்ளும் எலக்ட்ரானும் புரோட்டானும் நம்ப முடியாத வேகத்தில் நாட்டியம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றன. இந்த நாட்டியம் நடக்காவிட்டால் அவை அணு என்ற ரூபமே பெற முடியாது. சிருஷ்டி இதிலிருந்துதான் பிறக்கிறது என்பதாலேயே சிருஷ்டியிலிருந்து விடுபடுவதற்கும் இதன் மூலத்துக்கு போக வேண்டும் என்றுதானே ஆகிறது. அதனால்தான் கீத, வாத்திய, நிருத்தியங்களையே மோட்ச மார்க்கமாக அபியசிக்க சொல்லியிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய
जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर।